முக்கிய செய்தி. முதல்வரின் 3வது தனிச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் 3வது தனிச் செயலாளராக அண்ணாதுரை நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வரின் சிறப்பு திட்ட செயலாக்க துறை செயலராக விஷ்ணு IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் 3வது தனிச் செயலாளராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3வது அதிகாரியாக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல முதலமைச்சரின் சிறப்பு திட்ட செயலாக்க துறை செயலாளராக விஷ்ணு IAS நியமனம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் 3வது தனிச் செயலாளராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல முதல்வரின் சிறப்பு திட்ட செயலாக்க துறை செயலாளராக விஷ்ணு IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சரின் தனிச் செயலாளராக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதல்வரின் 3வது தனிச் செயலராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சரின் தனிச் செயலாளராக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சரின் 3வது தனிச் செயலராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல முதல்வரின் சிறப்பு திட்ட செயலாக்க துறை செயலராக விஷ்ணு IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம். தமிழக ஜோசப் விஜயுடைய தனி செயலாளராக 3வதாக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கிய செயலாளர் முதல் தனிச்செயலாளர் ஒதுக்கப்படும் வழக்கம். ஏற்கனவே செக்ரட்டரி 1 என்ற அடிப்படையில் செந்தில்குமார் IAS ஒதுக்கப்பட்டிருந்தார். இது செக்ரட்டரி 2 என்ற அடிப்படையில் குறிப்பாக பிரியா IAS நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் 3வதாக அண்ணாதுரை IAS நியமிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக சிறப்பு வாய்ந்த IAS அதிகாரி, குறிப்பாக பல துறை சார்ந்த அனுபவமிக்க அதிகாரி இருக்கிறார். மேலும் முதல்வரின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இரண்டால் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பொறுத்தவரைக்கும் அந்த துறையில் தான் சொல்ல முன்னால் மகளிர் உதவித்தொகை, மேலும் அரசு சார்ந்து மக்களுக்கு தரக்கூடிய பல கூடுதல் தொடர்பான விவகாரங்கள் அதுதான் வருகிறது. புதிதாக திட்டங்கள் எது செயல்படுத்தினாலும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கீழே வருவதால் அதை சரியான முறை கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் IAS குறிப்பாக கூடுதல் தலைமைச் செயலாளக்கூடிய விஷ்ணு IAS நியமித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அதனை தொடர்ந்து அண்ணாதுரை நியமிக்கப்பட்டிருக்கும் போது ஜோசப் விஜய் தமிழக முதல்வர்களுக்கு ஒரு அனுபவமிக்க அதிகாரிகளை குறிப்பாக அதை கொண்டு அவர்கள் அடுத்தடுத்து அரசு காய் நிறுத்த வேண்டும். மிக முக்கியமாக சொல்லணும்னால் ஒவ்வொரு துறை சார்ந்து இயங்க வேண்டும். தமிழகம் வந்து எங்கெங்க செல்கிறார், எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த போகிறார், எந்த திட்டங்களை கையெழுத்திட போகிறார் உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசித்து இந்த அதிகாரிகள் முடிவெடுத்து முதல்வரை வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த 3 IAS நியமித்திருக்கிறார்கள். சரவணன். The Chennai Silks in Mega Summer Sale.